ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. ஆனால் கத்திரிக்காய் பிரியர்களை கேட்டு பாருங்கள், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்படிப்பட்ட அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தட்டு நிறையா சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். நல்லா கொதிக்க கொதிக்க சோறு வச்சு அதில் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு கத்திரிக்காய் பிரியர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இயற்கையான உரங்கள் கொடுத்து விளைவிச்ச கத்திரிக்காய் தாங்க இது. அப்படி இருக்கையில் நம்ம இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிடையில இன்னும் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம மாடி தோட்டத்திலே விளைவிச்ச கத்திரிக்காய் அப்படிங்கிற பெருமை. இன்னொன்று, இயற்கை உரம் மட்டுமே போட்டு நம்ம வந்து விளைவிச்ச கத்திரிக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து இதை வந்து செய்யலையே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயையும் பிடுங்கி நம்ம தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து நாலு பகுதியாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி முன்னாடி தான் நீங்கள் கட் பண்ணணும். பின்னாடி அந்த காம்பை வந்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அந்த காம்போடு இருந்தால் தாங்க முழு கத்திரிக்காய் வந்து நல்லா பிய்யாமல் நமக்கு வந்து வெந்து வரும். இந்த மாதிரி 4 பகுதியாக கட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எதுக்காக 4 பகுதியாக கட் பண்ணுறோன்னா, மசால் உள்ளே வைக்க போகிறோம். மசால் உள்ளே வச்சு இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்யல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு மசால் வந்து ரெடி பண்ணிடுவோம். நிலக்கடலை வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, குழம்பு வைக்கிற கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது 1 ஸ்பூன். கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து முடித்ததுக்கப்புறமா ஜீரகமும் மிளகும் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு கிளறிட்டு அந்த ஹீட்லேயே அப்படியே இறக்கி ஆற வச்சிடணுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. மிளகு சீரகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா கருகின வாசனை வந்துட்டுனா இந்த மசாலாவோட டேஸ்ட்டு போயிடும். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியை அப்படியே போட்டுக்கோங்க. பாதியாக கட் பண்ணாலே போதும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ 4 தக்காளியும் போட்டுட்டு கரண்டியை வச்சு லைட்டாக வேக விட்டுட்டு, இதில் வந்து இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா தேங்காய் பூ. தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் கிளறி விட்டு தேங்காவோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து குழம்பு வைக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு இந்த மாதிரி வறுத்து நம்ம குழம்பு வைக்கையில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்ச மசாலா வந்து அரைச்சிக்குவோம். இப்போ நீங்கள் இந்த மசாலா அரைக்கிங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து இந்த மசாலா அரைக்கையில் போடாமல் கத்திரிக்காவை வதக்கையில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மசாலாவோடையே உப்பு போட்டு சேர்த்துட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காவில் இன்னுமே நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இந்த மாதிரி மசாலா வந்து அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த 4 பகுதியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த மசாலாவை எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மசாலா அரைக்கையிலே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காவில் நல்லா வந்து உள்ளே இறங்கிரும் மசாலுக்குள்ளே உப்பு. இப்போ இந்த மாதிரி இந்த 4 பகுதியிலையுமே வந்து நம்ம மசாலாவை வந்து தடவி உள்ளே வச்சுருவோங்க. இதேமாரி எல்லா கத்திரிக்காவுக்குமே நல்லா உள்ளே வச்சு மசாலா எடுத்துருவோம். இந்த நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கிறதுனால இந்த கத்திரிக்காயை வதக்கி நம்ம குழம்புல போட்டு அந்த குழம்பு செய்யல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நிலக்கடலை பருப்பு போட்டது தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதோட வாசமே தனியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே மசால் வந்து வச்சாச்சு. மிச்ச மசாலும் மிக்சி ஜாரில் இருக்குங்க. அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரையும் நல்லா அலசி அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்குவோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு வைக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து குழம்பு எதில் வைக்க போகிறேன்னா, மண் பாத்திரத்தில் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காய் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல, அதையும் லைட்டாக அப்படியே அடித்து எடுத்துக்குவோம். இதையும் அப்படியே லைட்டாக அடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, குழம்பு வைக்கல நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றி இறக்கையில் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மண் பாத்திரத்தில் தாங்க இந்த குழம்பு வச்சுருக்கேன். இந்த மண் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு வந்து இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த மணத்தையும் நல்லா கொடுக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நான் இப்போ பார்த்தீங்களா, இப்போ உப்பு போடுறேன். ஆனால் நீங்கள் அந்த மசாலையே உப்பை மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த உள்ளே வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே உள்ளே இறங்கியிருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு உப்பு வந்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கலைங்க. அதனால தான் சொல்லுதேன், நீங்கள் மசாலா அரைக்கையிலே உப்பு போட்டு நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் சாப்பிடலாம் அந்த உப்பு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துட்டுங்க. போதும். நம்ம கொதிக்கையில் இன்னும் மசாலோடு போட்டு இறக்கையில் இன்னுமே நல்லா வெந்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிட்டு. எடுத்து வெளியில் வச்சுருவோம். மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் தாளிச்சுக்குவோம். கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் தோல் உரித்த பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பூண்டோட கலர் மாறி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அப்படியே முழுசாக தான் போட போகிறோம். குழம்புல அப்படியே முழுசாக போட்டு வேக வச்சு நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடையில சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முழு வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துட்டு, இதில் வந்து நம்ம மசால் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூளை வந்து இப்போவே போடுறதுனால 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கோங்க. மிளகாத்தூளை வந்து இப்படி வெங்காயத்தோடு போடையில் உங்களுக்கு குழம்போட கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசால் பொடி போடையில் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. கருகிடக்கூடாது. மிளகாத்தூள் கருகிட்டுனா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தேங்காய், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுதை போட்டுக்குவோம். போட்டுட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி ஊற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மசாலெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டிங்கன்னா ஒரு கொதி வந்து அதோட கலர் வந்து மாறி வருங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அந்த மசாலாவை வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வச்சோம்ல, அதோட மிச்ச மசாலையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் நிலக்கடலை பருப்பு எல்லாமே கலந்துருக்கு. அந்த நிலக்கடலை பருப்போட டேஸ்ட்டு வந்து தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்புலையே ஊற்றிட்டோம் அந்த மசாலையும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு புளி நல்லா ஒரு பெரிய கோழிக்குண்டு சைஸில் புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து கரைச்சி நம்ம ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் குழம்பு வந்து கட்டியாகுங்க. நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு மசாலாவில் அரைச்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக கட்டியாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கையும். இப்போ கொதித்து வரையில் இந்த கத்திரிக்காவை உள்ளே போட்டுறணும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கத்திரிக்காவை உள்ளே போட்டுறணுங்க. போட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யணும்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுட சுட ரெடிங்க. நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒரு கலரில் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதோட என்ன மெயின் ஒரு டேஸ்ட்டுனா நிலக்கடலை பருப்பு தாங்க. அதோட டேஸ்ட் வந்து தனி சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.